ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்ச உடனே அல்வா மாதிரி கரையிற அப்படி ஒரு கேசரி தான் இப்போ செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக சரியான அளவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கருகிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பாதி அளவு ஃப்ரை ஆனதும் இந்த திராட்சையை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், திராட்சை இந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நெய் மீதம் இருக்குது. நான் 1 கப் ரவை அதில் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபடணும். ரவை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். கீழே கருகிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ரவையோட கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் 1 கப் சேர்க்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 கப் அப்புறமா சேர்க்கலாம். அது எப்போ சேர்க்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கப் ரவைக்கு நான் 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ரிஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஏலக்காய் அரைக்க போகிறோம். அப்படியே அரைப்படாது, அதனால் 2 ஸ்பூன் சர்க்கரையும் 4 ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையில் ரவையை கொட்டுங்க, இன்னொரு கையில் அப்படியே கிண்டிகிட்டே வாங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நம்மளால் கிண்ட முடியும். பார்த்து கலருங்க, அப்படியே கொதித்து நம்ம மேலேயே தெரிக்கும். இந்த மாதிரி விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ இது கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கலந்தோன்னா அது எல்லா இடத்துலையும் பரவுறதுக்கும் நம்ம கலர்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச நெய்யை இதில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 100 ml நெய்யும் 100 ml எண்ணெயும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நான் இன்னொரு 1/4 கப் சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த டைமில் சர்க்கரையை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். முதல்லையே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். சிலர் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க, சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் 1 கப் சேர்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடும். நீங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்க நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கலரிக்கோங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட் கிடைக்கும். இப்போ நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சேர்க்குறப்ப அதோட மனமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் 100 ml நெய்யும் சேர்த்துட்டேன். கடைசியாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆயிரும். பாருங்கள், மணல் மணலாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நேரம் ஆனாலும் இதே போல் சாஃப்டாகவே இருக்கும். கேசரியோட கலரும் டெக்ஸ்சரும் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதிகமாக நெய் சேர்த்தாலும் ரொம்ப நம்மளுக்கு திகட்ட ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ரிஃபைண்ட் ஆயிலில் செய்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கூட திகட்டாது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம், இன்னும் வேணும் வேணும்னு கேட்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். Thank you.